தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இந்த கலா வந்து பார்த்தீங்கன்னா, வர வச்சு ஒருத்தர டெக்கரேட் பண்றவர வர வச்சு, நம்ம இளமதியோட ரூம ஃபுல்லாவே ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ரூம் மாதிரி மாத்திர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, பரமனுக்கு ஃபோன் பண்ணி, "இந்த இளமதி என்ன செஞ்சிருக்கா பாரு, நீனே வந்து பாரு" அப்படிங்கிற மாதிரி பதட்டமா சொல்ற மாதிரி சொல்லி ஒரு ட்ராமாவ போட்டு விட்டுர்றாங்க. கொஞ்ச நேரத்துல இளமதியும் வந்துடுறாங்க. இளமதிக்கு சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி இளமதிய அழைச்சுக்கிட்டு போயிட்டு ரூம காமிக்கிறாங்க. பயங்கரமா டெக்கரேஷன்லாம் பண்ணி இருக்குது இல்லையா? நானும் எவ்வளோ நாளும்மா உன் மேல கோவமா இருக்கிறது. அதனால தான் நானே உங்க 2 பேத்தையும் சேர்த்து வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு இந்த கலா இளமதி கிட்ட நல்ல விதமா பேசுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம பரமன் வந்துடுறாப்புல. பரமன் வந்த உடனே அப்படியே பேச்சையே மாத்திடுறாங்க. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏன் இப்படியெல்லாம் அட்டழியம் பண்ற? அப்படிங்கிற மாதிரி இளமதிய கலா திட்டுற மாதிரி அப்படியே நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இளமதிக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் பரமன் என்ட்ரி கொடுக்குறாப்புல. வந்து இத பார்த்த உடனே வந்து பயங்கரமா கோவப்பட்டு கட்டிலுக்கிட்டலாம் வந்து கலைச்சி விட்டுட்டு, நான் இதுக்கப்புறம் இங்க இருக்கவே மாட்டேன். இவ இந்த வீட்ட விட்டு போனதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, பரமன் கோவிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாப்புல. இதனால கலா பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. ஆனா இளமதி கலா கிட்ட சவால் விட்டுட்டு நேரா பரமனை தேடி தான் போறாங்க. பரமன் இதை விட்டா எங்க போவாப்புல? அவர் ஏற்கனவே இருந்தாப்புல இல்லையா ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு தான் போயிருக்கிறாப்புல. போயிட்டு கைப்பிள்ளைகிட்டயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல விஷயம். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இளமதி அங்க வந்துடுறாங்க. இளமதி அங்க வந்த உடனே பரம ஆரம்பத்துல திட்ட ஆரம்பிக்கிறாப்புல. ஆனா நம்ம இளமதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னைய பார்த்து நீ பயந்துட்டல்ல, எங்க என் கூட இருந்தினா நீ மனசு மாறி என்னைய காதலிச்சிருவியோ அப்படின்னு பயந்து தானே நீ இங்க வந்துட்ட அப்படின்னு இளமதி நம்ம பரமனை வெறுப்பேத்த, உனக்கு நான் ஏன் பயப்படணும்? நான்லாம் பயப்பட மாட்டேன். நான் வந்து இருக்கேன், உன் கூடயே இருக்கேன் பாரு அப்படின்னு சவால் விட்டு இளமதி பின்னாடியே மறுபடியும் கலா வீட்டுக்கு கிளம்பிடுறாப்புல நம்ம பரமன். ஆனா அதுக்குள்ள இங்க கலாவும் ரஞ்சிதமும் பரம வீட்டை விட்டு வெளியில போனதுனால இளமதியும் பரமனையும் நம்ம நிரந்தரமா பிரிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டு வாங்கி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம பரமனும் இளமதியும் வீட்டுக்குள்ளே வராங்க. இதுக்கப்புறம் என்ன, நம்ம கலா மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் அப்கமிங்கில் நம்ம இளமதி என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு.